உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பாஸ்கர் பொண்ணா செய்வ யோ நீங்களா போங்க, நான் வரேன். யோ சரிங்க போங்கயா, போங்க. சரிங்க ஐயா. இந்த பொண்ணு தெரியுதுங்களாயா? இவளுக்கும் இவங்க அப்பாவுக்கும் நியாயம் வேணும். கொடுக்கறியலா? அவ செஞ்ச தப்புக்கு தான் அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? என் டிரைவருங்கிறதுனால அவனை நான் காப்பாத்த முடியாதுல்ல. ஆமாங்கய்யா, உங்க வீட்ல வேலை பார்த்து உங்களை நம்பினார்ல, அதே இவங்க அப்பா செஞ்ச பெரிய தப்பு. அந்த தப்புக்கு இந்த தண்டனை தேவைதே. அந்த மாதிரி தண்டனையில இருந்து நீங்க காப்பாத்தணும்னா அப்ப தப்பு செஞ்சது உங்க புள்ளையாத்தே இருக்கணும். அப்படிதானங்கய்யா? உங்க புள்ளையா இருந்தா காப்பாத்துவியல? யாருமா நீ? எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? எங்க நீதி கேட்கணுமோ அங்க வந்ததே நீதி கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு நியாயம் கேட்டுட்டு இருக்கேன். தோ அப்பா இல்லாம ஆதரவு இல்லாம நிக்குதே இந்த பொண்ணுக்கு, அவ அப்பா வேணும்னு நியாயம் கேட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா பாவம், அவரையே ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. எனக்கு அப்பா வேணும். உங்க புள்ள செஞ்ச தப்பையும் அத நீங்க மறைச்சு ஒரு அப்பாவிய ஜெயிலுக்கு அனுப்புனதும் வெளிய தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கீங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க புள்ள சம்பந்தப்பட்ட விஷயம், மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படிதானே? உங்கள மாதிரி தானே பாஸ்கரனுக்கும் இவளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, மானம் மரியாதை எல்லாம் இருக்கு. அத பத்தி நினைச்சு பாத்தியலா? இப்ப என்னம்மா? ஆமா, என் பையன் தான் தப்பு பண்ணிட்டான். அவனை என்னால ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. அவன் வாழ வேண்டிய சின்ன பையன்மா. பாஸ்கரனை தான் வாழ்க்கை முழுசையும் தான் பொண்ணுக்காக தியாகம் செஞ்சவரு. அவர் வாழ்க்கையை பலி கொடுக்க நீங்க யாரு? இன்னைக்கு அப்பா இல்லாம தனியா நிக்கிறாளே, இவளும் சின்ன பொண்ணுதே. உங்க பையன் கெடுத்து கொன்னானே, அதுவும் வாழ வேண்டிய சின்ன பொண்ணுத. நீங்க தப்பு செஞ்ச உங்க புள்ள ஒருத்தனை காப்பாத்த தப்பே செய்யாத எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிக்க போறிய? இங்க பாருமா, இந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படாம இருக்கணும் தான் கோடி கோடியா பணத்தை கொட்டி கொடுக்க போறேன். அந்த பணத்தை உங்க கையிலேயே வச்சுக்கிட்டு பாஸ்கரன் வாழ்க்கையும் மஞ்சுவோட வாழ்க்கையும் உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? அங்க அவரு நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்காரே, அந்த வேதனைக்கு உங்களால மருந்து போட முடியுமா? பணம் என்ன பெரிய பணம்? மஞ்சு, உங்க பணம் வேணான்னு சொல்லு அவர்கிட்ட. ஆமா, எனக்கு பணம் வேணாம், அப்பதான் வேணும். எனக்கு அப்பதான் வேணும். ஐயா, உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். பாஸ்கரன் மாதிரி ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு மஞ்சுவை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு உங்க புள்ள எங்க போனாலும் நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க புள்ளைய ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க சொல்லுங்க. நீங்க நினைச்சா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்க புள்ளைக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையும் கொடுக்க முடியும். ஆனா இன்னொருத்தர்கிட்ட இருந்து பறிச்சு கொடுக்காதீங்க. டேய், நான் கிளம்பிட்டேன்டா. போக கூடாதுன்னு சொல்றாரு, என்ன என்ன பண்ண சொல்ற? எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், வேற வழி இல்ல. நெக்ஸ்ட் டைம் போலாம். டேய், பண்ண அனுப்பி விடுறேன். வரும்போது சரக்கு மட்டும் வாங்கிட்டு வா.
அக்கா